हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். ஏய் என்னடி மிரட்டுறியா? நீ செத்தா எங்களுக்கு என்னடி? நீ என்ன பண்ணாலும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. என்னமா பண்ற? கிட்ட வராதீங்க. வந்தீங்கன்னா என் கழுத்தை அறுத்துக்குவேன். மலர் வேண்டாம் சொன்னா கேளு. அவன் என்ன பண்றான்னு பாருமா. அக்கா நீ இப்போ கேஸ வாபஸ் வாங்கலனா நான் இங்கே உன் கண்ணு முன்னாடியே செத்து போயிடுவேன். மலர் என்ன முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? முதல்ல கையில இருக்கிறத கீழே போடு. ஏய் ஐஸ்வர்யா கிட்ட வராத. ஏய் ஐஸ்வர்யா உனக்கு என்னடி? எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவ மத்தவங்கள தான் சாகடிப்பா, அவ ஒண்ணும் பண்ணிக்க மாட்டா. அவளே செத்தாதான் நமக்கு என்ன? நீ உன் வேலையை பாரு. என்னமா பேசுறீங்க? அக்கா இந்த கேஸ வாபஸ் வாங்குக்கா, இல்லனா இங்கே உயிர் போறது நிச்சயம். மலரு தயவு செஞ்சு அப்படி எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. ஐஸ்வர்யா கிட்ட வராதீங்க. வேணாம் மலரு. வந்தீங்கன்னா என் கழுத்தை அறுத்துக்குவேன். அங்கே இருங்க. மலர் மலர் சொன்னா கேளுமா. இல்ல மாமா, இந்த கேஸ வாபஸ் வாங்கலனா அது அக்காவுக்கு தான் மேலும் மேலும் பிரச்சனையை உண்டாக்கும். அதனால இந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லனா நான் சாகிறத தவிர வேற வழியே இல்ல. சாவுடி சாவு. அக்காவும் தங்கச்சியும் சாகத்தானே நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் செத்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். நீ செத்து போ, உன் அக்காவையும் நான் பின்னாலேயே அனுப்பி வைக்கிறேன். மலரு வேணாம், கண்ணாடிய முதல்ல கீழே போடு. பார்வதி இவன் நடிக்கிறாமா, எதையும் நம்பாத. அக்கா நான் இவ்ளோ சொல்லியும் உன் முடிவு மாறல. நானும் என் முடிவை மாத்திக்க போறது இல்ல. ஐயோ மலர் நிறுத்து. பார்வதி அத்தை இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்க சொல்லுங்க. பார்வதி என்னம்மா சொல்ற? நான் சொல்றேன்ல அவன் நடிக்கிறாமா. அத்தை ப்ளீஸ், நான் தான் சொல்றேன்ல கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லுங்க. ஏய் சுசிலா, அவதான் சொல்றான்ல, உடனே போன் பண்ணி கேஸ வாபஸ் வாங்கு. அம்மா கேஸ வாபஸ் வாங்குங்கம்மா ப்ளீஸ்மா. ஐஸ்வர்யா உள்ள போய் போன் எடுத்துட்டு வா. சார் இவங்க 2 பேரும் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ணிடலாமா சார்? ஸ்டேட்மெண்ட் எழுதி கையெழுத்து வாங்கிடலாமா சார்? கொஞ்சம் இருங்க. கமிஷனர் சொல்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே சார். பண்ணுங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் சுசீலா பேசுறேன். நாங்க அந்த அர்ஜுன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம் சார். அவன் மேல கேஸ் எதுவும் போட வேண்டாம் சார், விட்டுருங்க. உண்மையதான் சொல்றீங்களாமா நீங்க? அவங்கள ரிலீஸ் பண்ணிடலாமா? ஆமா சார், ரிலீஸ் பண்ணிடலாம். சரி ஓகேம்மா. ஏட்டையா சார் அவங்கள அனுப்பிச்சுடியா? ஓகே சார். மலர் அதான் கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்கல்லம்மா, கையில இருக்கிறது கீழே போடுமா. ஏம்மா மலர், ஒரு அவசரத்துல இப்படியா முடிவெடுப்ப?
ஏதாவது ஏடா கூடமா ஆயிருந்தா என்னமா ஆகுறது? மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. எனக்கு தெரியும்க்கா, என்னதான் நீ என் மேல கோபமா இருந்தாலும், என்னை எதிரியா நினைச்சாலும், எனக்கு ஒண்ணுனா உன்னால அதை தாங்கிக்க முடியாது. என்னை எவ்வளவுதான் வெறுத்து ஒதுக்குனாலும் என் மேல உனக்கு இருக்கிற பாசம் இன்னும் போகலன்னு எனக்கு தெரியும்க்கா. ஏய் நிறுத்துடி. நான் ஒண்ணு இத உனக்காக பண்ணல. அப்படி ஒரு நினைப்பு இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. நான் இப்போ பண்ணதுக்கெல்லாம் உன் மேல பாசம் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நீ செஞ்ச பாவத்துக்காக எந்த தப்பும் பண்ணாத உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ இந்த கேஸ வாபஸ் வாங்கியிருக்கேன். ஹே, இன்னைக்கு வேணா நீ உன் புருஷனை காப்பாத்திருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் அவன் தண்டனை அனுபவிக்க போறது உறுதி. அத உன்னால தடுக்க முடியாது. போ, வெளிய போ. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ. மலரே மலரே தேவதை போலவே வந்தாய். காட்டுற பாசத்தில் தாயை மிஞ்சியே நின்றாய். தவமே புரியாம கிடைச்ச வரமியடி உலகே. கிடைச்சாலும் உறவே வசந்தரடி. மலரே இந்த உசுரோ உனக்காக. கண்ணே இந்த வாழ்வோ உனக்காக. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பையனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் பையனுக்கு இந்த கேஸால ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்னதுல இருந்து நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். மேடம், இதுல நீங்க தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு நான் எதுவும் பண்ணல. அவங்க கேஸ வாபஸ் வாங்கினதுக்கு காரணம் உங்க மருமக தான். அவங்க சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசி எப்படியோ உங்க பையன் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல வேளை அவங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க. இல்லனா அது அர்ஜுனுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். புத்திசாலித்தனமா உங்க மருமக அப்படி எதுவும் நடக்காம அர்ஜுனை சேஃபா காப்பாத்திட்டாங்க. மேடம், இதுக்கப்புறம் அர்ஜுனை எந்த பிரச்சனையிலும் இன்வால்வ் ஆகாம நீங்க பாத்துக்கங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். அத்த என்னாச்சு அத்த? அர்ஜுனை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா ஆனந்த், மலர் சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்சுட்டா. அதானே தங்கச்சிமா சொன்னதை செஞ்சிருவா. அர்ஜுனுக்கு ஒரு பிரச்சனைனா அவ பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டாத. நம்ம என்ன சொல்ற? என்னமோ தங்கச்சிமா நம்புறதெல்லாம் வேஸ்ட், அவளால முடியாதுன்னு சொன்ன. இப்போ அவ சொன்னபடி செஞ்சு காட்டிட்டா பாத்தியா?